வணக்கம், நான் சோலை ஆறுமுகம். இட்லி கடை படம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா கூட அவசியம் பார்த்துருங்க. அந்த படம் ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியான ஒரு படம். சில எமோஷன்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சிவனேசன் என்கிற ஒரு கதாபாத்திரம் ராஜகிரண் சார் நடிச்சிருப்பார். அவர் இறந்துருவார். ஈரோட அப்பாவா அவர் இறந்துருவார். அவர் இறந்து அவருடைய சடலத்தை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது அவர் வளர்த்த ஒரு மாடு வந்து கண்ணூட்டி போடும். அப்படி ஒரு எமோஷன் இருக்கும். அதுக்கு பிறகு ஹீரோகிட்ட வந்து அந்த கண்ணூட்டி வராமலே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த கண்ணூட்டி வந்து ஹீரோகிட்ட வந்து அவருடைய முகத்தை வந்து மூந்து பார்க்கும், முத்தமிடும். அப்போ அவர் கட்டி பிடிச்சிட்டு அழுவார். அதனால் தன்னுடைய அப்பா எங்கேயுமே போகல, தன்னை சுற்றியே தான் இருந்துகிட்ருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிற ஒரு சந்தோஷங்களை வந்து அவர் நம்மளை சுற்றியே தான் அவர் பார்த்துட்ருக்காரு. அப்படிங்கிறது தான் அதோட எமோஷன்ஸு. என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாகவே ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மனிதன் இறந்து விட்டால் உடல் மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். ஆனால் ஆத்மா வந்து அழியாது. அந்த ஆத்மா வந்து ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு மாறும், இன்னொரு உடலாக பரிணமிக்கும். அதுதான் ஆத்மாவோட சக்தி. அதனால் உடல்கள் தான் அழியுமே தவிர ஆத்மாக்கள் அழிவதில்லை. ஏன்னா ஆத்மாக்கள் என்பது பிரபஞ்சத்தோடைய நாடி. அதை ரொம்ப அழகாக ஒரு அப்பா சென்டிமெண்ட்டை இட்லி கடை படத்தில் தனுஷ் வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.